ஹாய் காய்ஸ், ஒரு புடவையில் சுடிதார் தைக்க போகிறோம். அதையும் அளவு சுடிதார் வச்சு அளவெடுக்க போகிறோம். இது ரொம்பவே எளிமையான முறையில் ஈஸியாக யார் வேணாலும் தைச்சிடலாம் அப்படிங்கிறாப்புல தான் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு நாம் 4ஆக மடித்து போட்டுக்கணும் அளவு சுடிதாரை. அதுக்கப்புறமா மார்பு சுற்றளவை தான் ஃபஸ்ட்டு நாம் பாயிண்ட் பண்ணிக்கணும். அந்த இடத்த பாயிண்ட் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு தையலுக்காகவும் நம்ம வெளியில் விட்டுறலாம். அப்படியே நம்ம அந்த சுடிதாரை ஒட்டியே நம்ம லைட்டாக பாயிண்ட் பண்ணிக்கிட்டு வந்தாலே போதும். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக 1.5 இன்ச் விட்டும் நம்ம பாயிண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இங்கே நம்ம ஓப்பன் வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த ஓப்பன் இருக்கிற இடத்துக்கிட்ட மொத்தமாக எவ்வளோ அகலம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பாயிண்ட் பண்ணிக்கணும். அதே அகலத்தை அப்படியே கீழே வரைக்கும் வந்தோம்னாலே சுடிதார் நல்லா இருக்கும். அல்லது ஒரு சிலர் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வெளியில் வந்துக்கலாம். அடுத்தது இந்த ஷோல்டர் அளவை குறிச்சிடணும். ஷோல்டருக்கு வெளிப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி பாயிண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நெக்கோடைய அகலம், இது ரெண்டையும் நாம் மார்க் பண்ணிடணும். இந்த அளவுக்கு மார்க் பண்ணினதுக்கு அப்புறமா இதெல்லாம் எவ்வளோ அகலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளந்து குறித்து வச்சுக்கிறது நல்லது. ஷோல்டருடைய அகலம், நெக்கோட அகலம், அதே மாதிரி இந்த மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு எல்லாத்தையுமே நாம் குறிச்சிக்கிறது நல்லது. முன்கழுத்துடைய இறக்கம் ஒரு 5.5 தான் நான் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பின்கழுத்து இறக்கம் மொத்தமாக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மட்டும்தான் நான் இறக்கி வச்சுருக்கிறேன். ஒரு சாதா ரவுண்ட் நெக் தான் நான் இப்போ இந்த சுடிதாரில் வச்சு காட்ட போகிறேன். அப்புறமா நம்ம விதவிதமாக டிசைன் நெக் போட்டு பார்க்கலாம். இந்த நெக் ரவுண்டை தனித்தனியாக வெட்டுறதுக்காக தான் இந்த மடிப்பை 2 துணியாக மேலே 1 by 1 நம்ம போடணும் அப்படின்ட்டு சொல்கிறது. மார்பு சுற்றளவு பாயிண்ட் பண்ணோம் இல்லையா, அதை விட ஒரு 1/2 இன்ச் மேலே ஒரு புள்ளி வச்சோம்னா அதுதான் நம்மளுடைய ஆம்ஹோல் அளவு. அதை நல்லா உள்பக்கமாக நம்ம வளைச்சி வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம சைடில் மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, அப்புறம் அந்த சீட் ரவுண்டு இது எல்லாம் மார்க் பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் நாம் அப்படியே கோடாக நாம் போட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறமா தான் நாம் வெட்டணும். இந்த சீட் ரவுண்டு எவ்வளோ அளவு எடுத்தோமோ அதே அளவு அப்படியே கீழ்ப்பக்கமும் இருக்கிற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு வரைஞ்சிட்டோம்னா நமக்கு சுடிதாருடைய டாப் கிடச்சிருச்சு. இந்த நெக்கு பக்கத்தை மட்டும் முன்கழுத்து தனியாக, பின்கழுத்து தனியாக நம்ம வெட்டிக்கணும். மற்ற எல்லா இடத்தையும் இந்த 4 லேயரையும் சேர்த்தாப்பில் நம்ம வெட்டிடலாம். ஓகே, இப்போ டாப்ஸை நாம் வெட்டி முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த கட்டிங்லாம் எங்கெங்கே போடணும்னு பார்த்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கையை நம்ம வெட்டிட வேண்டியது தான். கையிலையும் நம்ம மேல் பக்கமாக இருக்கிற 2 பீஸை மட்டும் பார்த்து அதில் மட்டும் கொஞ்சம் உள்பக்கமாக குடஞ்சி வெட்டிக்கணும். அதே மாதிரி டாப்ஸ்லேயும் நம்ம கொஞ்சம் குடஞ்சி தான் வெட்டிக்கணும். அப்போ தான் போடுறப்போ கைக்கிட்ட சுருக்கம்லாம் இல்லாமல் அழகாக இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போது ஒரு சுடிதார் தைக்கணுன்னா எப்படி வெட்டுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் எப்படி தைக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.